ஒரு ஸ்வீட் ரெசிபியோட இந்த சீரீஸ் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கேசரி பண்ணலான்னு டிசைட் பண்ணி இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன், 1.25 கப்பு சுகர், 2 பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் தட் இஸ் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், தேவையான முந்திரி பருப்பு, புரோக்கன் முந்திரி பருப்பு, அப்புறம் 1 கப்புக்கு 2 கப்பு ஜலம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இல்பச்சட்டி எடுத்து ரவையை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரவை வந்து வாசனை வரும். சைமல்டேனியஸாக என்ன பண்ணலாம், இன்னொரு கடாய், இதுக்கு 2 இலுப்பச்சட்டி இருந்ததுன்னா குயிக்காக பண்ணிடலாம், 5 நிமிஷத்தில் ஆகிடும். ஸோ இதை ரவையை வந்து சைமல்டேனியஸாக வறுத்துக்கிறோம். இன்னொரு இலுப்பச்சட்டி எடுக்கிறேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஒரு 4 முட்டை நெய் விட்டுட்டு தேவையான அளவு உடச்ச முந்திரி, நான் எப்போதுமே உடச்ச முந்திரியாகவே வாங்கிடுவேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும். அது டக்குன்னு எதான ஸ்வீட் பண்ணுறதுன்னா ஈஸியாக இருக்கும். இதை போட்டு முதல்ல முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துட்டுடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை எடுத்துகிட்டு கோல்டன் கலரில் இருக்கிறத எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்ச தண்ணியை இந்த நெய்யோடையே விடுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் அந்த நெய் இருக்கும், ஸோ அந்த நெய் போடும். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னொரு பக்கம் ரவை வந்து வாசனை வந்துடுச்சு, ஸோ அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது கரெக்டாக 1 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த இலுப்பச்சட்டியில் வறுத்து வச்சுருக்கிற ரவையை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை கொட்டி கிளற வைக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஸோ ரவை இப்படி கொதித்து தெரியும் நமக்கு, உடனே ஒரு 20-30 செகண்ட்ஸில் இது வந்து வெந்துடும் ரவை, ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கோம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் அண்ட் ரவை வந்து சுகர் வந்து 1.25 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு கிளறுது. ஸோ சர்க்கரை இலகிக்கும். முதல்ல கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும், பட் நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சரியா. இது வந்து சிம்லேயே கரெக்டாக 2 மினிட்ஸு இந்த மாதிரி இதை கிளறின்னு இருக்கணும். ஸோ தட் அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் கேசரி. ஸோ நெய்யும் வாட்டரும் இருக்கிறதுனால திருப்பி நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் முந்திரி பருப்புலேயும் கொஞ்சம் நெய் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு முட்டை நெய் விட்டுண்டா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் நான் கிளறின்னு இருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி. மோஸ்ட்லி கட்டி வராது, வந்ததுன்னா இதால் இப்படி நசுக்கி விட்டோன்னா எல்லா கட்டியும் சரியாகும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வில் டூ. கரெக்டாக 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதுலேயே நெய் இருக்கிறதுனால இப்படி போடும்போதே தெரியும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதோடு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறது. மொத்தம் 5 நிமிஷத்தில் டேஸ்டியான கேசரி ரெடி. அண்ணா இப்படி சுருண்டு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் எபிசோடில் மோர் இன்ட்ரெஸ்டிங் சவுத் இண்டியன் ரெசிபீஸோட ஐ வில் மீட் யூ.